வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது சக்திகளை கொண்டு கோபத்தை வெல்ல முடியும். புலனடக்கும் சக்தி. ஐம்புலன்களை கொண்டு மனிதன் தன்னுடைய காரியங்களை செய்து வருகிறான். 5 குதிரைகளின் மேல் அமர்ந்த ஒரு மனிதன் 5 குதிரைகளையும் எப்படி தன் வசப்படுத்தி தன்னுடைய பயணத்தை தொடர்கிறான் என்பதுதான் அவனுடைய கண்ட்ரோலிங் பவர். அந்த புலன்களை கொண்டு அந்த புலன்களை ஆட்சி செய்யும் சக்தி எது, அந்த சக்தியை கொண்டு கோபத்தை வெல்ல முடியும் என்று இன்று விளக்கம் தர வழக்கம் போல் நம்முடன் இணைந்துள்ளார்கள் சிஸ்டர் BK சாந்தி அவர்கள். சிஸ்டர் அவர்கள் சிங்கப்பூரில் தன் குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார். கடந்த 18 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார். ராஜயோகம் தியானம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஐம்புலன்கள் இல்லையா, அதாவது மனிதனுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். அந்த ஐம்புலன்களும் வேலை செய்யறது. அந்த ஐம்புலன்களையும் ஆட்சி செய்யற ஒரு ஆத்மாவாக மனிதன் இருந்து அந்த அந்த 5 புலன்களையும் சேகரிக்கும் சாதனமாக உபயோகப்படுத்தி விஷயங்களை சேகரித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ அந்த விஷயங்களை சேகரித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் போது அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்ப அந்த புலன்களை அடக்கிற ஒரு சக்தி இருந்த அந்த சக்தியின் மூலமாக நல்ல குணங்களை ஏற்படுத்தி துர்குணங்களை அவன் வெல்ல வேண்டும். அப்ப அந்த புலனடக்கும் சக்தினா என்ன அப்படின்னு நேயர்களுக்கு புரிய வைக்கணும். சொல்லுங்க சிஸ்டர். நிச்சயமாக. புலனடக்கும் சக்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 5 புலன்கள் நாம் எல்லோரும் நன்றாக அறிந்த ஒரு விஷயம். கண், காது, மூக்கு, வாய் மற்றும் தொடும் உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 புலன்களை வெல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 5 புலன்கள் மூலம் யார் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை வென்றோம் அப்படின்னு சொன்னாக்கா 5 புலன்களை வென்றுவிட முடியும். அதாவது இப்போ நம்ம வாயால பேசுறோம். கோபம் வரும் பொழுது முதலில் செயல்படும் அந்த உறுப்பு பார்த்தோம்னா வாய் தான். கோபமான எண்ணங்கள் வந்த உடனேயே வாய் திறந்துரும், கண் மூடிரும். ஸோ அப்போ பேசிட்டுரும். அப்போ புலனடக்கும் சக்தி அப்படின்னா வாயில அந்த கோபம் வந்தாலும் வாயால வார்த்தைகள் போகக்கூடாது. ஏன்னா வாயிலிருந்து வார்த்தைகள் போயிடுச்சுன்னா திரும்பி அள்ள முடியாது. தீயினார் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆராதி, நாவினார் சுட்டவடு இல்லைங்களா? அப்போ வாய் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நாமளும் அந்த மாதிரி பழகுறோம். எல்லார் இடத்துலயும் கோபப்பட்டாலும் அப்படியே பேசிடுறது கிடையாது. இடம், பொருள், ஏவல் எல்லாம் தெரிஞ்சுதான் கோவப்படுறோம் இல்லைங்களா? அதனால என்னன்னு பார்த்தா ஓரளவுக்கு அந்தந்த நேரத்துல நாம ஏதோ வெற்றி கண்டுட்டா மாதிரி இருக்கலாம். ஆனாலும் கோபத்தினுடைய பதிவு உண்டாகி கொண்டேதான் இருக்கு. வார்த்தை அளவுல நம்ம பேசாம இருந்தாலும் உள்ள கோபம் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ வார்த்தைகள் வாயில வருதுன்னா அதற்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா கோபம் உண்டாகக்கூடிய சிந்தனைகள் மனதுல நாம உருவாக்குறோம். அந்த உருவாக்குற அந்த கிரியேஷன் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ், ஆங்கர் தாட்ஸ், அதையே நாம முடித்து விட்டோம் அப்படின்னா வார்த்தைகள்ல வருவதற்கு ஒன்றுமே இல்லை. மூளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் சொல்லலாம். ஏன்னா எனக்கு கோபமே இல்லை, மனதுல கோபம் வரல, அதனால நான் கோபமான வார்த்தைகளையும் பேசல. இது நமக்கு முதல்ல கேட்கும் போது இதெல்லாம் பாசிபிளா? நாமெல்லாம் குடும்பத்துல இருக்கிறோம், நான் சாதாரண வாழ்க்கையில இருக்கிறோம், நாம ஏதோ எல்லாரையும் மனிதர்கள் எல்லாம் விட்டு ஒரு காட்டுலயோ எங்கேயோ இல்ல தீவுல இல்ல, நாம இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இந்த புலனடக்கும் சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பான ஒரு சக்தி தான். இப்போ நம்ம பாருங்க, பக்தி செய்யும் பொழுது விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பான காரியம். விரதம் இல்லாம பக்தி செய்தவங்க யாருமே கிடையாது. எல்லா மதத்திலயும் உண்டு இந்த இல்லைங்களா? அப்ப அந்த விரதம் ஏன் நாம இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த விரதம் இருக்கிறதன் மூலம் நம்ம சக்தியை சேகரிக்கிறோம், அந்த வில் பவர் இல்லைங்களா? அப்போ ஒரு நோக்கத்தோட நாம செய்யும் பொழுது நம்மளால முடியுது, அதை அடக்குறோம். அதே மாதிரி அது ஸ்தூலமான, இப்ப சாப்பிடாம இருக்கும் விரதம்னா அது ஸ்தூலமான ஒரு விஷயம். அதே மாதிரி மௌன விரதம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் நாம இருக்கிறோம், பேசாம இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்ப நமக்கு ஒரு குறிக்கோள், தெளிவான குறிக்கோள், எதற்காக நாம இருக்கிறோம் அப்படின்னு தெரிகிற போது நம்மளால முடியுது.
அதே மாதிரி இந்த புலனடக்கும் சக்தியை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போது அதுக்கு என்ன ஒரு சிம்பல்? ஏன்னா ஒரு சிம்பல் இப்போ ஒரு நல்ல நறுமணம் அப்படின்னா ஒரு ரோஜாவோ இல்ல மல்லிகையோ ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்துடுது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒரு சிம்பல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை யூஸ் பண்றது ரொம்ப சகஜமாயிடும். அப்போ இந்த புலனடக்கும் சக்திக்கு நாம யூஸ் பண்றது சிம்பல் வந்து ஒரு டாட்டாய்ஸோட சிம்பல். அப்போ இந்த டாட்டாய்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நம்ம பார்த்துருக்கோம் மேலே வந்து நல்ல பெரிய ஓடு இருக்கும். அது மெதுவாக தான் நகரும். ஆனாலும் கூட ரொம்ப விவேகம் நிறைந்தது. ஏன்னா அதுதான் ஆக ஜாஸ்தி காலம் உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு. எல்லா உயிரினங்களிலும் அதிகமான வாழ்நாள் வந்து ஆமைக்கு தான் உண்டு. ஆமைக்கு தான் உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுது அந்த டாட்டாய்ஸ்ன்னா, அந்த மேலே இருக்கிற அந்த ஓடை வந்து அது எங்க போனாலும் தன்னோடையே கொண்டு போகுது இல்லைங்களா? அப்போ எப்பெல்லாம் அதுக்கு வந்து ஒரு டேஞ்சர், ஒரு அபாயகரமான ஒரு சத்தத்தை கேட்கும் போதோ இல்ல அதற்கு சரியாக படாத சூழ்நிலை இருக்கும் பொழுதோ அது ஒரு இறந்த மாதிரி தன்னுடைய கால்களை எல்லாம் அந்த ஓட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் ஆஸ் இஃப் டெட் அந்த மாதிரி இருக்கு. அப்ப அது பாதுகாப்பா இருக்கு. அப்ப அந்த ஓடு வந்து எதை குறிக்குது? எப்போதும் அந்த ஆமை கூடவே இருக்கிற அந்த ஓடு எதை குறிக்குதுன்னா ஆத்மாவாகிய என்னுடைய பாதுகாப்பு. நான் சந்திக்கும் அனைத்து சூழலுக்கும் ஒரு விடை, சொல்யூஷன் அப்படிங்கிறது எனக்குள்ளதான் இருக்கு. அது எப்போதுமே என் கூட இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஓடை வந்து குறிக்குது. அப்போ இப்போ வந்து எனக்கு ஒரு மிஷன் இருக்கணும். எப்படி நாம விரதம் இருக்கிறதுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு திடமான எண்ணம் வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இப்ப என்னுடைய வாழ்க்கையை ஆத்மாவுடைய உண்மையான குணங்களான அமைதி, அன்பு, சந்தோஷம், தூய்மை இந்த விஷயங்களின் அடிப்படையில நான் வாழ்ந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனா நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு பாருங்க. தெரியாத விஷயங்களை நாமளா பூந்து என்னன்னு தெரிஞ்சு அதுல என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்கறதுல அதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இப்போ இந்த குணங்களின் அடிப்படையில நான் வாழ்ந்து பார்க்க போறேன், செயல்பட முடியுதான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு மிஷனோட நான் பேசினா சிந்திச்சா எல்லாத்துலேயும் அமைதியோட தான் செய்வேன், சந்தோஷமா தான் இருப்பேன், எதையும் சார்ந்த ஒரு சந்தோஷத்துல நீ நான் இருக்க மாட்டேன், என்னுடைய இயல்பான குணம் சந்தோஷம், இதுல தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணங்களை எல்லாம் வைத்து நான் வாழ போறேன் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட இருக்கும்போது நம்ம குறிக்கோளுக்கு எதிர்மாறாக இருக்கிற சூழ்நிலைகள் அல்லது மனிதர்கள் அல்லது நம்முடைய சொந்த பழைய அந்த வேண்டாத சுபாவங்களை நான் சந்திக்கும் பொழுது அந்த ஆமை வந்து எப்படி தனக்கு பாதகமான சூழ்நிலைகள் வரும் பொழுது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த ஓட்டிற்குள் போயிடுவதோ அதே மாதிரி எப்பெல்லாம் எனக்கு சூழ்நிலைகள் சவால் மிக்கதாக இருக்குதோ அப்பெல்லாம் நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஆத்ம உணர்வு அப்படிங்கிற அந்த ஓட்டினுள் நான் போயிடணும். அப்ப ஆத்மான்னு நான் வரும்பொழுது எனக்கு இருக்கிறது அத்தனையும் என்னுடைய இயல்பான குணங்களான அமைதி, அன்பு, சந்தோஷம், தூய்மை இவைகள் தான். இதை தாண்டி நான் போக முடியாது. ஸோ அதற்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணணும்னா அது ஒரு சேஃப் அட்மாஸ்பியர். அந்த நிலையில போயிட்டு நான் வந்து சூழ்நிலைகளை பார்க்கணும். ஆங்கிலத்துல வந்து அதை டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு பற்றற்ற பார்வையாளர் சாட்சியாக நின்று பார்க்குது. சாட்சியாக அதை எப்படி நாம அனுபவம் பண்ண முடியும், அது என்னன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறப்போ இப்ப நாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஏதோ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ நடந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே அவங்கவுங்க வண்டியை விட்டு வந்து ஐயோ இன்னும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பார்ப்போம். அப்ப அந்த கூட்டத்துல நாம இருக்கிறோம், அடிப்பட்டவர் கீழே இருக்கிறார். அந்த கூட்டத்துல யாரானும் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியா போய் அவங்கள அட்டென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்க யாராங்க இருந்தாங்கன்னு சொன்னாக்கா உடனே வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த யாரெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அந்த சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு நான் டாக்டர் அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்கு, அவர் அட்டென்ட் பண்றார். ஸோ யாரெல்லாம் அவங்கள எப்படி நினைக்கிறாங்களோ அப்படித்தான் அதுல ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இப்ப நாமளும் வந்து அந்த சூழ்நிலையில இருக்கிறோம். எந்த விதத்திலையும் நாம வந்து
அதுல இன்வால்வ் பண்ண முடியல. நமக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து இல்ல. அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், நாம அது வந்து நம்மை பாதிக்கும் இல்லைங்களா? அங்கேயே இருக்கிறோம் நாம. எவ்வளவு அடிபட்டிருக்கு, எந்த வயசு அவருக்கு, இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கா, குழந்தைகள் இருக்கா, இப்படி பல மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா இதே ஒரு சூழ்நிலையை நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு கொஞ்சம் தூரமா இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறாங்க, நீங்க வேற இடத்துல இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு சொல்றார். அப்படிதான் உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க நேரா பார்க்கல. அப்ப என்ன ஆயிடும், அந்த ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும்? அதை விட கம்மியா தான் கேட்கறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க தூரம் இருக்கிறீங்க, அதனுடைய இமீடியட் இன்ஃப்ளூயன்ஸ் பாதிப்புல நீங்க இல்ல. அப்போ உங்களால எவ்வளவு டிட்டாச்சா இருக்க முடியும்? இந்த ஃப்ரெண்ட் வந்து ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அங்கேயே இருக்கிறதுனால. அப்போ நான் இந்த ஓட்டுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் டிட்டாச்ட் ஆயிட்டேன், விடுபட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கல. ஏன்னா நான் ஆத்மாங்கிற உணர்வுல, அந்த சோல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஓட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரொடெக்ஷன். ஏன்னா நான் பாதிச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய தாட்ஸ், என்னோட எண்ணங்கள்லாம் பழைய மாதிரி நெகட்டிவா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சௌரியமா இருக்கணும், நெகட்டிவ்ல போகாம. ஸோ அப்போ இந்த புலன்கள் அடக்கும் சக்தினா இந்த ஓட்டுக்குள்ள நான் வந்துடுறது. அங்க அந்த சேஃப் அட்மாஸ்பியர்ல இருந்து நான் பற்றற்ற ஒரு பார்வையாளராக எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், அப்சர்வ் பண்றேன், என்ன நடக்குது அப்படின்னு சூழ்நிலைகளை நான் புரிந்து கொள்றேன். ஏன்னா வித்ட்ரா அப்படிங்கிற போது நம்ம வந்து சிலப்போ தவறா நினைச்சுக்கலாம். என்னுடைய கடமைகள், பொறுப்புகள், இல்லை என்னுடைய அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இல்லை எல்லாத்துல இருந்து நான் வந்து செய்யாம தப்பிச்சுக்கிறேன், ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேங்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி கிடையாது. நான் நல்ல சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு எனக்கு சரியான மனநிலை வேணும். அதனால நான் ப்ரெசன்ட்ல டிட்டாச் ஆகியிருக்கேன். அந்த மனநிலையிலிருந்து சூழ்நிலையை பார்க்குறேன், புரிஞ்சுக்கிறேன், நான் என்ன செய்தா இப்போ உதவியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் செயல்ல ஈடுபட போறேன். ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் கேட்கும்பொழுது நமக்கு வந்து ப்ராக்டிக்கலா இவ்வளோ நேரம் இருக்குமா? ஏன்னா நிறைய சூழ்நிலைகள் சட்டு சட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முடிவெடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம எப்படி இதெல்லாம் சிந்திக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு இதை வந்து இப்போ நம்மளோட வாழ்க்கையில நேற்று நாம ஏதாவது முடிவெடுத்திருக்கலாம், இன்னைக்கு ஏதோ முடிவெடுத்திருக்கலாம். இதையெல்லாம் வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி யோசனை பண்ணி பார்க்குற போது நான் எப்படி இருந்தேன், பாதித்த ஒரு மனநிலையிலிருந்து சிந்திச்சேனா, இல்லை நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு அதுல வந்து தெரியும் நம்ம எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு. அப்போ நாளைக்கு வந்து முக்காவாசி அதே சூழ்நிலைகள் தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட இந்த பாடத்தை விடுபட்டு இருந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி நாம செய்யும் பொழுது நம்முடைய புலன்களை வந்து நாம தான் உள்ளாக்குறோம். நான் இப்ப சிந்திக்கணும்னு நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் நான் சிந்திக்கிறேன். அப்போ என்னுடைய பேச்சு நிச்சயமாக ஓரளவுக்கு ரீஃபைண்டா தான் இருக்கும். ஏன்னா நான் சிந்திச்சு யோசனை பண்ணி அப்புறம் தான் பேசுறேன் இல்லைங்களா? அப்ப நாம நினைக்கிறது தான் செய்யறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி காதுகளுக்கும் எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஆனா நான் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேனா, காலையிலேயே எனக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் கேட்குறேனா, அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த மாதிரி ஆக சுத்தமான விஷயங்களை நாம் கொடுக்கும் பொழுது 5 உறுப்புகளுக்கும் நாம் கொடுக்கும் உணவே தூய்மையான உணவாக இருக்கு. அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் தூய்மையில ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கும், பாசிட்டிவ் விதமான ஒரு செயல்பாடு இருக்கும். ஏன்னா எண்ணங்கள் மாறுது. ஏன்னா நான் ஃபீட் பண்றது பாசிட்டிவ், அதனால நிச்சயமா பாசிட்டிவா இருக்கு. அப்போ இந்த 5 உறுப்புகளும் என்ன ஆகுதுனாக்கா மாஸ்டர் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு மாஸ்டரா இருந்து நம்ம செய்யறோம்னா ஒவ்வொரு காரியமும் பெர்ஃபெக்டா நம்மளால செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி புலன்களுக்கு ராஜா, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் தான் அந்த புலன்களை ஆள்றேன் அப்படின்னா, இப்போ ஆத்மா அந்த சின்ன லைட் அப்படிங்கிற அந்த உயிர் உடல்ல இருக்கும் பொழுது ஆத்மாவாகிய நான் கண்களால் பார்க்கின்றேன், ஆத்மாவாகிய நான் காதுகளால் கேட்கின்றேன், ஆத்மா நான் இந்த உடல்ல இருக்கிறேன், இப்ப நான் அங்க போகணும்னு நினைக்கிறேன், அதனால நான் நடந்து போறேன். இது வந்து நமக்கு கேட்கும் பொழுது ரொம்ப பேபி ஸ்டெப்ஸா இருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல நம்ம சின்ன குழந்தைகள் தானே, அதனால இதை வந்து நாம் பழகணும். இது ஒரு விஷயமாக நமக்கு தெரியுது, உயிர் இருந்தா தான் உடல் செயல்பட முடியும்னு.
ஆனா அனுபவமா இருக்கா? ஆத்மா நான் லைட் தான் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ நிதானத்தோட நான் பார்த்து பழகியிருக்கேனா அப்படிங்கிற போது என்ன ஆயிடும், ஆத்மா நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற போதே உங்களுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட். ஆத்மா வேறு உடல் வேறு தானே. அப்போ நான் அதை எண்ணங்கள்ல கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பற்று விலகி இருப்பேன். நான் உடல்ல இருந்தே நான் விலகி இருக்க முடியும். அப்போ நிச்சயமாக சூழ்நிலையிலிருந்து என்னால் விலகி இருக்க முடியும். மனதளவுல சூழ்நிலையை வச்சு நான் எண்ணங்களை உருவாக்கல. ஒரு மாஸ்டராக அதிகாரியாக இருந்து நான் வந்து சூழ்நிலையை பார்க்கிறேன். சூழ்நிலையில ஈடுபடும் போது நம்ம வந்து அந்த சாட்சியா பார்க்குற தன்மை போயிடுது, நம்மகிட்ட சக்தி போயிடுது. விலகி நின்று பார்க்கும்போது, ஒரு சாட்சி பாவனையில பார்க்கும்போது அதுல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம யோசிச்சு ரியாக்ட் பண்ணலாம். இமீடியட் ரியாக்ட் பண்ணாம. ஆமா. ரியாக்ட் அப்படிங்கிறத விட ஆங்கிலத்துல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றது. ரெஸ்பான்ஸ்னா ஒரு விஷயம் நடக்குது, அதுல நான் என்ன செய்யணும், என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு நான் நடந்து கொள்வது. அது நம்ம பாசிட்டிவா செய்யறோம் அப்படின்னா அது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றது. நாம சிந்திக்காம ஒரு நெகட்டிவா ஏதோ செய்துட்டோம், அனிச்சையா செய்யும்போது அது ரியாக்ஷன் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த ஒரு புலன்களை அடக்கும் சக்தியை நாம எப்படி வாழ்க்கையில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் தான். ஏன்னா மீதி எல்லா நேரத்திலையும் புலன்களை நாம் பயன்படுத்துறோம். தியானத்துல வந்து தியானத்துல புலன்களை எல்லாம் நம் கண் காது இதுக்கெல்லாம் வந்து வேலை கிடையாது. அதையெல்லாம் நிறுத்தி உள்ள அதனுடைய இதெல்லாம் இந்த 5 புலன்களும் உடலுக்கான புலன்கள். நாம இப்போ தியானத்துல ஆத்மாவினுடைய சூட்சும புலன்களை வந்து தெரிஞ்சிருக்கிறோம். மனம், புத்தி, சுபாவம். ஸோ மனம், புத்தி, சுபாவத்தை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அதன் மூலம் உறுப்புகளை நாம் செயல்பட வைக்க போறோம். அப்போ அதற்கு மனம் புத்தியில தானே இப்ப நம்ம வேலை செய்ய போறோம். அதனால புலன்களுக்கு ரெஸ்ட். அதனாலதான் உட்கார்ந்து தியானம் பழகிறது ரொம்ப அவசியம். ஸோ நல்லா நம்ம ராஜயோக தியானத்துல பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை. காலை இப்படி மடிச்சு அப்படி மடிச்சு உட்காரணும் அப்படின்னு. நமக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு உடலை வந்து அசைக்காம எந்த பொசிஷன்ல நம்மளால ஸ்டேபிளா உட்கார்ந்துருக்க முடியுமோ அந்த பொசிஷன்ல நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நமக்கு கண் காது கைகளை எல்லாம் ரிலாக்ஸ்டா வச்சுட்டு நம்மளுடைய கண்களை வந்து நாம திறந்த நிலையில தான் தியானம் பண்றது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய இயல்பான பொசிஷன். ஸோ ஹோல்டே இந்த சக்தியை நம்ம பயன்படுத்தணும்னா கூட கண் திறந்து தானே இருக்கு. அதனால தியானத்துல கண்ணை திறந்து நாம் உட்கார்ந்துருக்க போறோம். ஆனா நம்மளுடைய கவனம் நாம் பார்க்கக்கூடிய விஷயத்துல இல்லை. கண்களை ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திறந்து வச்சு நாம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றோம். கண்களால பார்த்து கிரகிக்கவில்லை இல்லை. ஆனா மனதுல என்ன இருக்குன்னு கவனத்தை மனதின் மீது கொண்டு போறோம். அப்போ அந்த மனதுல என்னென்ன எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆத்மா, நான் தான் மாஸ்டர் இந்த உடலுக்கு, ஆத்மா நான் கண்களால் பார்க்கிறேன்னு இந்த பயிற்சியை நான் அமர்ந்திருந்து எனக்கு நான் கொடுக்கணும். அப்படி நான் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது எனக்கு அனுபவம் ஆகிறது, நான் வேற செப்பரேட், உடல் வந்து வேற செப்பரேட். அது வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. நிச்சயமா என்னுடைய கண்ட்ரோல்ல என்னுடைய எண்ணங்களை வைக்க முடியும். அதனால சூழ்நிலைகளை நான் பாதிப்படையாம, கோபப்படாம வெற்றி கொள்ள முடியும். இப்ப இந்த புலனடக்கும் சக்தியை வச்சு கோபத்தை எப்படி வெல்றது, அதை நேயர்களுக்கு சொல்லுங்க. இப்போ கோபப்படும் பொழுது நம்ம எப்படி பார்க்குறோம்னாக்கா, சூழ்நிலைகள், மனிதர்கள் 2 விஷயம். இன்னொன்னு நம்மளுடைய ஏற்கனவே பழகி போன விஷயமா கோபம் இருக்கு. இந்த 3 தான் சவால். இப்ப சக்தின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, நம்மால் இன்று வரை நாம் எதிர்நோக்கும் அந்த சூழ்நிலைகள், மனிதர்கள், இல்லை நம்மளுடைய சுபாவம், அதெல்லாம் சவாலா இருக்கு நமக்கு. நம்மளால சமாளிக்க முடியல. அதையெல்லாம் நாம் கையாளணும் அப்படின்னா நமக்கு சக்தி வேணும். இப்ப யாரோ வந்து உங்ககிட்ட எப்போதும் கோபப்படுறாங்க, நீங்க கோபப்படக்கூடிய நிலையிலேயே இல்லை, அவங்க பாஸ், உங்களுக்கு வேலை ரொம்ப முக்கியம், நீங்க கோபப்படவே முடியாது அப்படிங்கிறப்போ இதுதான் ஒரு சூழ்நிலை. இது எவ்வளவு பெரிய சவால் இல்லைங்களா? அதுவும் அன்றாடம். ஆமா. சோ இந்த சூழ்நிலையை நீங்க வெற்றி கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு சக்தி தேவை, அதாவது பலம் வேணும் இல்லைங்களா? சோ அப்ப இந்த பலம்
ஒவ்வொரு தரமும் நீங்க வந்து கோபப்பட்டுடும் போது உங்களுக்கு மன விரக்தி அடையும். உங்களால தன்னம்பிக்கையை இழப்பீங்க. என்னால முடியாது. எத்தனை காலம் இனி இங்க நான் வேலை செய்ய போறேன்னு தெரியல. நான் வேற வேலை தான் தேடிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை மாற்றுவதற்கு முயற்சி பண்றோம். நாம் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு முயற்சி பண்றோம். ஆனா சக்தி அப்படின்னு சொன்னாக்கா ஆங்கிலத்துல பவர் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது இப்ப நாம ஒரு விழுந்துட்டோம் கீழே அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்மளால உடனே எந்திரிக்க முடியும். இப்ப நான் கோபப்பட்டுட்டேன். ஆனா எந்த அளவு திரும்ப நான் நம்பிக்கை இழக்காம சரி என்னால முடியும் அப்படின்னு நான் எழுந்து நிக்கிறேன். அந்த ஒரு சக்தியை வந்து இந்த புலனடக்கும் சக்தியை நாம் பயிற்சி செய்யறதன் மூலம் வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஊக்கம், உற்சாகம் இதை நாம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஹோப்புன்னு கூட சொல்லலாம். அதை இழந்துட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சக்தி அப்படிங்கிறது என்னன்னா இந்த பவர் ஆஃப் ரெசிலியன்ஸ், அதாவது மீண்டு எழக்கூடிய அந்த சக்தியை வந்து எனக்கு கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு தரம் கோபம் வரும் பொழுதும் நான் ஏற்கனவே கோபப்பட்டதுனால இழந்த விஷயங்களை எல்லாம் நான் சிந்திச்சு பார்க்கும் பொழுது இல்லை இப்ப நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில நான் மாற்றத்தை கொண்டு வரணும், அதனால நான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோபம் வந்து எங்கெல்லாம் பேசிடுவோமோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம ஓப்பனா டிக்ளேர் பண்ணலாம். இப்ப வீட்லயே குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கோபப்படுறது ரொம்ப சகஜம் இல்லையா? நாம தானே பவர்ஃபுல் அவங்கள விட. நம்மளோட சின்னவங்க கிட்ட கோபப்படுறது ரொம்ப ஈஸி. அப்ப அந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடணும், நான் வந்து இனிமே கோபப்பட்டா பேச மாட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு விரதம் மாதிரி எடுத்து புலன்களை அடக்கிறதுக்கு தானே விரதம். அதே மாதிரி நான் பேசினா நல்ல வார்த்தைகள் தான் பேசுவேன், இனிமையா தான் பேசுவேன், கோபம் வந்தா நான் பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு 1 or 2 days ஹோல் டேன்னு கூட இல்லை, நமக்கு அந்த காலையில ஒரு டென்ஷன் இந்த மாதிரி நேரங்கள்ல தான் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு 2-3 hours வேலைக்கு போற வரைக்கும் நான் மௌனமா இருப்பேன்னு அதற்காக என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் முத நாள் செய்துடுறது, அவங்க கிட்ட சொல்லிடுறது. அப்படிங்கிறப்போ இண்டிவிஜுவலா அவங்கவுங்க கூட ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவாங்க. நம்ம தான் பேச மாட்டோமே அப்படி. அதே மாதிரி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூட குழந்தைகள் வந்து ஞாபகப்படுத்திடும், பேச மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த சூழ்நிலை வந்து பின்னி பிரச்சனையா ஆகிறத வந்து நம்ம தவிர்க்கலாம். அது ஒரு அவேர்னஸ் தானே. இப்ப நமக்கு என்னன்னா கோபம் வரும் பொழுது நாம கோபப்படுறோம்னு கூட தெரியாம நமக்கு உரிமை இருக்கு கோபப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ்டா இருந்துடுறோம். ஆனா அந்த பழக்கம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இப்போ. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு விரதம் மாதிரி இருந்து நாம பேசல அப்படின்னா சூழ்நிலை பெருசாகிறத நம்ம தவிர்த்துடுறோம். அதுக்கப்புறம் ஆமா மாதிரி நம்ம உள்ள போய் இதே சூழ்நிலைய நான் வந்து கோபப்படாம என்ன செய்யலாம் அப்படின்னு நான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கு எல்லாமே உள்ள செய்ய வேண்டிய வேலை தான், வெளியில எதுவும் நாம கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். ஆமையோட ஓட்டுக்குள்ள போறது ஒரு கோட்டைக்குள்ள போற மாதிரி தன்னையும் பாதுகாக்க முடியும். ரொம்ப நன்றி சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.